மேடம், வெல்கம் புகதை மேடம். வணக்கம் சார். வணக்கம். நீங்க எந்த நாட்டுல இருந்து பேசுறீங்க? நான் நோர்வேல இருந்து பேசுறேன் சார். நார்வே. நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடுன்னு சொல்றாங்க. ஆமா ஆமா. ஓகே ஓகே. 12 மணிக்கு அங்க சூரியன் உதிக்குமா? உண்மையா அது? ஆமா, சூரியன் உதிக்கும். இப்ப கொஞ்சம் நைட் இருட்டா இருக்கு. இனி வர காலம் இருட்டு காலம். சம்மர் டைம்ல வந்து நைட்ல சூரியன் உதிக்கும் சார். 12 மணிக்கு சூரியன் உதிக்கும்னா நீங்க பாக்கணும் நார்வேக்கு பூங்கதை மேடத்தை பார்க்க போங்க. எஸ் மேடம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்படி கிடைச்சு? என்ன ரீசனுக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டில வந்தீங்க? நான் உண்மையா என்னுடைய மோசமான ஒரு நிலைமையில இருந்தேன். அதாவது நான் ஒரு கேன்சர் பேஷண்ட். அது வந்து வாழ்க்கையின் அடிமட்டத்துல இருந்தேன். நான் வாழ்வா சாவா இருப்பேனா இல்லையான்றதே ரொம்ப கேள்விக்குறியான நிலைமையில தான் நான் இருந்தேன். அந்த டைம்ல எல்லாம் எனக்கு எதுவுமே சிந்தனையிலேயே இல்லை. நான் இருக்கிறதே ஒரு கேள்விக்குறியாத்தான் இருந்தான். இது வந்து இந்த சிஸ்டத்துல வந்து நான் இருந்து நிறைய பேருடைய அனுபவத்தை கேட்கும்போது கடவுள் எனக்கண்டே அனுப்பினது அந்த ஃபுட்டை நான் நினைச்சேன். ஏதாவது என்னுடைய வயிற்றுல போகாதா, நான் சாப்பிட மாட்டேன்னா, என்னுடைய வயிறு குளிராதான்ற ஒரு ஏக்கத்தோட தான் சார் நான் இதுக்கு வந்தேன். லக்லி நான் எனக்கு கடவுள் எனக்கண்டே இந்த ப்ராடக்டை கண்டுபிடிச்சு அனுப்பின மாதிரி தான் 2 வரையும் நான் அதை ஒரு பொக்கிஷமா பாதுகாத்துட்டு இருக்கேன் சார். நகை பணத்தை விட இதைத்தான் சார் எனக்கு பெருசா நினைக்கிறேன். சாரி டு ஹியர். எவ்வளவு வருஷமா இந்த சேலஞ்ச் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு? 2 வருஷமா கண்டுபிடிச்சு சொல்லும் போது நான் ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டேன் சார். உடல் அழுகின நிலைமையில தான் சார் இதுக்கு வந்தேன். அது ரொம்பவே அழ வச்சிருவேன் சார் நான் சொன்னேன்டா. அதாவது தொண்டையில இருந்து வயிறுக்கான அழுகின மாதிரி தான் நான் அந்த டைம்ல எனக்கு வந்தேன். நான் என்னுடைய உடலே எனக்கும் மணக்கும் போது அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார். அப்ப அந்த டைம்ல தான் இந்த ஃபுட் எனக்கு கிடைச்சது. எவ்வளவு நாளா இருக்கீங்க இந்த கம்யூனிட்டில? உங்களுக்கு 2 வருஷமா இருக்கிறேன் சார் இந்த 2 இயர்ஸ். ஓகே ஓகே. எஸ். அப்ப அந்த உங்களுக்கு அந்த அந்த பிஃபோர் பிக்சர் போடுங்க. எஸ் எஸ். Thank you for sharing your result. ஓகே, உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பா இன்னைக்கு thousands of பீப்புளுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே, lakhs of people. Thank you மேடம் for sharing your results. எஸ். ஓகே. எஸ், நீங்க இப்ப க்ளோஸ் பண்ணுங்க. எஸ், நம்ம உங்கள்கிட்ட பேசுவோம். எஸ், ரிசல்ட்ஸ். ஓகே. எஸ் மேடம். எஸ், உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தது யாரு? எந்த கண்ட்ரில இருந்து கொடுத்தாங்க? எனக்கு வந்து பரிசுல இருந்து என்னுடைய கோச் தான் ஃபர்ஸ்ட் சொன்னா, இந்த இப்படி ஒன்று இருக்குது, இதை எடுத்தா நீங்க வந்து ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு சொல்லி. ஏன்னா நான் எதுவுமே சாப்பிட முடியாம இருந்தேன். பிரான்ஸ்ல இருந்தோம். சரி. ஃபர்ஸ்ட் அவ சொல்லும் போது எனக்கு ஏதோ இது காமெடியா இருந்தது சார். கடவுளாலேயே முடியல, டாக்டர் மாராலேயே முடியல. என்னடா ஊட்டச்சத்து பற்றாக்குறைன்னு டாக்டர் எனக்கு சொல்லிட்டாரு சார். எந்த ஊட்டச்சத்தை நான் எங்க போய் எப்படி எடுக்க முடியும் சார்? இந்த இதை கலந்து எவ்வளவு என்னாலேயோ குடிக்க முடியாது சார். என்னால அவ்வளவு ஹெவியான சாப்பாடு எதுவுமே இந்த தொண்டையால போகாது சார். இப்படி புண் உள்ளுக்குள்ள. அப்ப அது கிடைக்கும் போது எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு சார். என்னடா ஸ்டோ வச்சு என்னால குடிக்க முடிஞ்சது சார். அது போன உடனே வயிறு அப்படி குடிந்தது சார். வேத்து அப்படி என்னை அறியாமலே நாக்குல சுவை இல்லை சார். எனக்கு உப்பு புளி காரம் எதுவுமே தெரியாது. இனிப்பு மட்டும்தான் சார் தெரியும் அந்த டைம்ல. அண்ட் எடுத்தண்டே சார் நான் மேம் கிட்ட சொன்னேன். நான் நடந்தேன் சார், ஒரு ஏத்தத்துல நடந்தேன். சூப்பர். தேங்க்யூ மேடம். என்னுடைய டாக்டருக்கு தெரியும் சார், என்னுடைய நர்ஸுக்கு தெரியும் நான் இந்த ப்ராடக்ட் எடுக்கிறேன். டாக்டர் இப்ப கடைசியா நான் போனேன் என்ன கொண்ட்ரோலுக்கு போகும்போது அவர் அவ்வளவு ஹாப்பியானாரு. இவ்வளவு எப்படி நீ இப்படி இருக்கிற, என்னடா நீ செத்துருவேன் நினைச்சிட்டேன், நீ உன்னை நீ அழிக்க முடிவு பண்ணினா, இப்ப எப்படி இருக்கிறேன், இது வார்த்தைகளால சொல்ல முடியாது சார். சூப்பர், அமேசிங். எஸ் மேடம், சூப்பர். ஆக்டிவ் அல்டிமா இருக்கு. நீங்க எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க? எவ்வளவு பேருக்கு இது பண்ணிருக்கீங்க? இதுக்கு முன்னால என்ன ஏதாவது ஜாப்ல தான் இருந்தீங்களா? ஆமா சார், நான் வந்து ஒரு கிளீனிங் வேலை செய்துட்டு இருந்தேன். அந்த கிளீனிங் வேலை செய்து இருக்கும்போது தான் எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த ப்ராப்ளம் வந்து நான் நினைச்சேன், நீ எல்லாம் நான் இதுக்கு அந்த வடிவேல் இந்த காமிச்சேன், நான் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேனா. இது இந்த ஃபர்ஸ்ட் நினைக்கும் போது எனக்கு இது பவுடர் என்று நினைச்சேன் சார். இது வந்து ஒரு பவுடர், இந்த பவுடரால என்ன எப்படி காப்பாற்ற முடியும்? என்னோட கோச்சிட்டியே கேட்டேன், இந்த பவுடரை சாப்பிட்டு நான் உயிர் வாழவேனா அப்படித்தான் கேட்டேன். ஆனா அது பவுடர் இல்லை சார், அது ஒரு என்னன்னு சொல்ற ஒரு வாழ்க்கையில மறக்க முடியாது. நான் மேமுக்கு இப்பவும் சொல்லுவேன் சார், அதை எடுக்கும்போது அதை கையில ஒரு கடவுள் எனக்கு கொடுத்த கிஃப்டா நினைச்சிட்டு இருக்கேன் சார். நான் இன்னும் இருக்கிற காலம் மட்டும் அது ஹெல்த்தும் இருக்கு வெல்த்தும் இருக்கு என்று சொன்னாலும் எனக்கு என் ஹெல்த்தை காப்பாத்தினது கிஃப்ட் சார்.
சூப்பர். இப்ப எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க? நான் சார் கிட்டத்தட்ட நான் ஹெல்ப் பண்றதுக்கு அளவே இல்லை சார். யாருக்குன்னாலும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், எப்படியாவது ஹெல்ப் பண்ணுவேன். எனக்கு அப்படி ஹெல்ப் பண்ணும்போது கடவுள் எனக்கு ஹெல்ப் பண்ணுது சார், நிறைய ஹெல்ப் பண்ணுது. கிட்டத்தட்ட 150 பேருக்கிட்ட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன், அதையும் தாண்டி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன். அமேசிங். ஓகே, எல்லா நாட்டுல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எந்த நாட்டுல எல்லாம் இருக்காங்க? கனடாவில் இருக்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்கிறாங்க, அமெரிக்காவில கூட இருக்கிறாங்க சார். சூப்பர். ரொம்ப 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 பெருமையா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த ஒரு ஆன்லைன் சிஸ்டம் மூலமா நீங்க இவ்வளவு பேருக்கு நீங்க அதை ரீச் பண்ணிருக்கோன்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப. மேமுக்கு நன்றி சொல்லணும் சார். மேம் இல்லைன்னு சொன்னா நான் மேமோட ஃபர்ஸ்ட் கதைக்கும் போது ஏதோ அந்த டைம் கதைச்சிட்டு அவர்கிட்ட இருந்து ரிலீவ் ஆயிருமெண்ட் தான் சார் நினைச்சேன். ஏனென்றா அந்த அவரோட அந்த கதை வந்து என்ன மோட்டிவேஷன் பண்ணிட்டு, அப்ப இன்றைக்கு ஒரு நாள் கதைச்சிட்டு அடுத்த நாள் போகாம விட்டுருலாமே என்ற மாதிரி தந்தது. ஆனா அவரோட கதை, அவரோட மோட்டிவேஷன், நான் எப்படியாவது நான் ஒரே ஒரு எனக்கு திக்கு வாய் மாதிரி இருந்தது சார். என்னோட நாக்கு தடிச்சபடியா எனக்கு கதைக்கிறது கஷ்டமா இருந்தது. அந்த டைம்ல கலையாயிருக்கும், கதைக்க முடியாது. ஆனா மேம் ஒரே வார்த்தை சொன்னா, இந்த கதைக்கிற பூங்கோத, இந்த கதைக்க முடியாம இருக்கிற பூங்கோத, நடக்க முடியாத பூங்கோத ஒரு நாள் இந்த சிஸ்டத்துல இருந்து தன்னுடைய ரிசல்ட் சொல்லும், அந்த நாள் வேறு. நான் மேம் சும்மா ஏதோ என்ன இதுன்றதுக்காண்டி சொல்றேன்னு நினைச்சேன் சார். ஆனா அது நிஜமா இருக்குது. இன்றைக்கு என்னைய நான் நுள்ளி பார்த்துக்கிறேன். இன்றைக்கு என்ன அழகா நம்ம கண்ணாடியில போய் பார்த்து கண்ணாடி எல்லாம் உடைச்சேன் சார். இந்த கண்ணாடியை யாரு கண்டுபிடிச்சாரு? வாழ்வே மாயம் பாட்டை மட்டும் கேட்டுட்டே இருப்பேன் சார் இந்த காதுக்குள்ள, வாழ்வே மாயம்ன்ற பாட்டு. இப்ப மேம் சொல்லியிருக்கிறா கேட்கப்படாது, இப்ப ஹாப்பியா இருக்கிறீங்க. என்னுடைய இது சொன்னா நிறைய பேர் அழுதுருவாங்க மேம், அதனாலதான் சார் நான் சொல்றத சுருக்கிட்டேன். அவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில இருந்து வந்தேன் சார். நான் என்னென்று சொல்றேன், இன்றைக்கெல்லாம் நான் உண்மையா சாப்பிடுறேன்னு என்று சொன்னா இந்த உணவு சாப்பிட்டபடிதான் இந்த நாக்குல சுவை தெரிஞ்சு. எஸ், சூப்பர். ஓகே, இந்த பிளெஸிங்கை நீங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணனால உங்களுக்கு கிடைச்ச பிளெஸிங் என்ன, எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்ணீங்க லாஸ்ட்? நான் ஃபர்ஸ்ட் எனக்கு முதல் வந்த இன்கம் வந்து 150 ரூபாய் வந்து சார். எனக்கு அது பெரிய இன்னும் ஹெல்த் எக்காண்டித்தனம் வந்தேன். எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. அவ்வளவு பணம் வந்தோன்னா அது பெருசா தூக்கி மேமுக்கு சொன்னேன், இந்த பணம் எப்ப நான் இந்தியா வரணும் அந்த பணத்தை இன்னும் வரையும் வச்சுக்கிறேன். அந்த மேமுக்கு அதை கொண்ட காட்டணும்ன்றதுக்கு அப்படி இருந்தது சார். ஏன்னா நான் அதை நோக்கி வரையில, நான் உயிர் வாழணும். இன்றைக்கு என்ன நான் இமோஷனல் ஆயிடுவேன் சார், அதை நான் சொல்றேன். என்ன ஒரு அம்மாவா, என்னுடைய வீட்டுக்கு ஒரு குழந்தையா, நான் இன்றைக்கு 2 வயசு குழந்தைன்னு தான் சார் சொல்லிட்டு இருக்கிறேன் வீட்டுல. இந்த 2 வயசு நான் இருக்க வந்து 2 வயசு குழந்தை. என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ஒரு மனைவியா, இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணா என்ன கொடுத்த இந்த சிஸ்டம் தான் இந்த சார். இந்த சிஸ்டத்திலையும் இந்த சிஸ்டத்துல வந்து நான் இருந்தபடியாத்தான் சார் நான் இன்றைக்கு இப்படி இருக்கிறேன். இல்லைன்னா நான் இல்லாமலே போயிருக்கேன் சார். உண்மையா வார்த்தைகளே இல்ல சார். இதை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இன்றைக்கு அந்த காசெல்லாம் பெருசா தெரியல சார். அந்த இன்கம் எல்லாம் எனக்கு வருது சார். நான் இப்ப சந்தோஷமா அதை நான் எடுக்க ஏன் பண்றேன். கிட்டத்தட்ட எனக்கு லாஸ்ட் வந்தது வந்து 68-80,000 எனக்கு வந்தது சார் அந்த இன்கம் இந்தியன் ருபீஸ்க்கு. ஆனா அதை விட எனக்கு பெருசா தெரிஞ்சது இந்த சிஸ்டம். உங்களுடைய எல்லாருடைய, நீங்க அன்றைக்கு அதை சொல்ல இல்லையண்டா, எங்களுக்கு தமிழ்ல இந்த சிஸ்டம் நடக்க இல்லையண்டா, நான் இல்லை சார். நான் இதை பார்க்க இல்லையண்டா. எத்தனை பேருடைய அனுபவம் சார், வாழ்க்கையில மறக்க முடியாது சார். எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன் சார். இந்த சிஸ்டத்தை எங்களுக்கு இதுல இருக்கிற அத்தனை கோச்மாருக்கும், எல்லா கோச்சுக்கும் நான் தலைவணங்குறேன் சார். ஏன்னா நான் இன்னைக்கு உயிர் வாழ்றதே இந்த சிஸ்டத்தால. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஓகே, ஓகே, ரிலாக்ஸ் மேடம். ஓகே, தேங்க்யூ. எஸ், எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். கண்டிப்பா மேடம், டெஃபினட்டா. நீங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லாவே வந்து ஒரு ஆக்டிவ் அசோசியேட் ட்ரைனிங் நீங்க எடுப்பீங்க. ஓகே, அது நீங்க நம்புங்க. நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லியிருக்கிறீங்க சார், கண்டிப்பா அது நடக்கும். எனக்கு ஆசை சார். இதுல வந்து என்னுடைய நான் இருக்கிற மாதிரி எத்தனையோ பேர் மோசமா இருக்குங்க சார். அவைகளுக்கு எல்லாம் இது போய் சேரணும். என்ன ஆரோக்கியத்துக்காண்டி தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது கிடைக்கணும் சார். இது ஒரு இல்ல சார், இது ஒரு பெரிய பொக்கிஷம். Thank you, thank you, thank you, thank you for sharing. Thank you. Okay, yes, thank you Marcus. Okay, and Herbalife is amazing. So இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் நீங்க நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. நாங்கள் இதே மாதிரி நிறைய ரிசல்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். இப்போ வந்து வேல்யூ ஆடடா வந்து பூங்கோதை மேடத்துடைய ஆப்போசிட்டி உங்களுக்கு வீட்டுல இருந்து இந்த உட்கார்ந்து இருக்கக்கூடிய சேர், நீங்க நிறைய பேர் வந்து வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. எதுக்காக சொல்றதுன்னா இதுக்காக தான். இவ்வளவு பவர் ஹெர்பல் லைஃப் இருக்கு. ஓகேங்களா? சோ எங்க இருந்தோ ஸ்டார்ட் பண்ணி கண்டிப்பா இந்தியால இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுச்சு. தேங்க்ஸ் டு வேளாமணி மேடம். வேளாமணி மேடம் எங்க இருக்கிறீங்க?
தேங்க்ஸ் டு விமலாமணி மேடம், இந்த எஃபர்ட் எடுத்தது. ஓகே ஓகே எஸ், தேங்க்யூ மேடம். ஓகே, இந்த முயற்சி அவங்க எடுத்தது. ஓகே, ஸோ இந்த முயற்சினால அங்கே போச்சு. ஓகேங்களா? இட்ஸ் கிரேட் இன்ஸ்பிரேஷன், கிரேட் ஸ்டோரி. ஸோ நீ தமிழ்நாட்டுக்கே வந்து இந்த தமிழ் பேசக்கூடிய கம்யூனிட்டி, நான் தமிழ்நாடு, இந்த தமிழ் பேசக்கூடிய கம்யூனிட்டிக்கே வந்து இந்த சிஸ்டம் வந்து ஒரு பெரிய ஜீவன். ஓகே, கண்டிப்பா நம்ம இன்னும் நிறைய இடத்துக்கு போகலாம். நீங்க உங்களுடைய இந்த ரிசல்ட்ஸ் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். தேங்க்யூ மேடம் ஃபார் கிரியேட்டிங் சச் கைண்ட் ஆஃப் ஸ்டோரிஸ். தேங்க்யூ. ஏன்னா அவங்கள வந்து நாங்க வந்து ஹெர்பல் லைஃப்ல எங்க அம்மா மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு பர்சன். ஓகே, ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ மேடம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ இந்த ஒரு இதுக்காக உங்களுக்கு சேர்மன்ஸ் கிளப்ல ஃபவுண்டர் சர்க்கிள் தரலாம் மேடம், இந்த ஒரு ஸ்டோரிக்காக. தேங்க்யூ மேடம். ஸோ யூ டிசர்வ் ஃபார் மோர். தேங்க்யூ. ஓகே, எஸ், டெல்லி பாபு சார் உங்களை ஒரு சீஃப் கெஸ்டா கேட்கறாங்க உங்களை. டெஃபினட்டா. ஓகே, எல்லாம் இருக்க போகுது, எல்லாரும் பண்ண போறோம், எல்லாமே நடக்க போகுது. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எஸ், என்னன்னா இப்ப இந்த இடத்துலதான் நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டியது. நான் நிறைய ஸ்டோரிஸ் சொன்னேன், நிறைய ரீசன்ஸ் சொன்னேன், நிறைய சயின்டிபிக்கா சில விஷயங்கள் எல்லாம் சொன்னேன். இது எல்லாத்துக்கு மேல எமோஷனலி ஹெர்பல் லைஃப் இஸ் மோர் பவர்ஃபுல். அதுக்கு வந்து அதை நீங்க ஃபீல் பண்ணா மட்டும்தான் தெரியும். ஓகே, பட் வந்து இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பிரேஷன். எப்போ